ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக எக் நூடுல்ஸ் எப்படி வீட்டில் செய்யலாம்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கும் பர்ஃபெக்ட் ரெசிபி. ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வந்தாலும் குவிக்காக செய்ய முடியும். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணி அதை பாயில் பண்ணுறோம். வாட்டர் பாயில் ஆன உடனே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணுறோம். நான் 3 நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நூடுல்ஸ் குக் ஆகிற கேப்பில் ஒரு கடாயில் ஆயில் போட்டு நம்ம எக்ஸை ஆட் பண்ணுறோம். எக்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ராம்பிள் பண்ணுறோம். நல்லா எக் ஃபுல்லாக குக் ஆன அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ இந்த எக்கை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம். அடடா, நூடுல்ஸ் வச்சோமே. ஓகே, இப்போ நூடுல்ஸை ஓவர் குக் பண்ணக்கூடாது. சாஃப்டாக இருக்கணும், ஆனால் மஷியாக்கக்கூடாது. இப்போ வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா அது ஓவர் குக் ஆகிடும். நூடுல்ஸ் கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகாமல் இருக்க நம்ம கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாய் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சாப்ட் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் சாட்டே ஆகும்போது இந்த ஸ்மெல்லே செம்மையாக இருக்குங்க. அப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸில் நான் கேரட், கேப்சிகம், கேபேஜ் 3 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் குவிக்காக டாஸ் பண்ணினா வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருக்கும். ஓவர் குக் ஆகக்கூடாது. வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சு தான் இந்த நூடுல்ஸோட ஹைலைட்டே. இப்போது நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணுறோம். நான் எடுத்திருக்க நூடுல்ஸ்க்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் போடுறேன். க்ரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே சோயா சாஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நிறைய வேண்டாம். ஷெஸ்வான் சட்னி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். வினேகர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீசனிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜென்டிலாக டாஸ் பண்ணுங்கள். நூடுல்ஸ் பிரேக் ஆகாமல் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். எக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் டாஸ். இப்போ நம்ம ஹாட் எக் நூடுல்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ஸ்டே, வாட்ச் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.